அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மைநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று 33 ஆண்டுகள் சென்னையிலே தோன்றி துணையான காலகட்டங்களில் அவர் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் எப்படி பின்பற்றி கொண்டிருந்தார் என்பதையும், அதன் பிறகு தனது தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு இறைவனுடைய அருளை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார் என்பதையும், சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எல்லாம் தேவையில்லை, உலக மக்களுக்கு அது பயனற்றது என்ற நிலையையும் அவர் திருவெட்பாவிலே நமக்கு அருளிய பாடல்களில் இருந்து விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் சென்னையிலிருந்து வல்லப்பமானவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை ஏன் கூறுகிறோம் என்றால், இது காலத்தின் கட்டாயம், கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. வல்லப்பமானுடைய திருவெட்பாவிலிருந்து நாம் பார்க்கின்ற உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளது என்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏற்கனவே இந்த 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி அதை உருவாக்கிய தலைவர்கள், சமயத் தலைவர்கள், மார்க்கங்களின் தலைவர்கள், மதங்களின் தலைவர்கள், அவர்களெல்லாம் இவற்றை உருவாக்கி மக்களை வேறுபடுத்தி பிரிவினைவாதம் செய்து மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலை மாற வேண்டும். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இல்லாத ஒரு நிலை இருந்தால் மக்கள் வேறுபாடுகளின்றி பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தான் திருவெட்பாவிலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டுகளில் உருவான நூல்களிலையும், அதாவது இதிகாசங்கள், புராணங்கள், எத்தனையோ நூல்கள் உருவாகிவிட்டன. அவற்றையெல்லாம் உலக மக்களிடம் விளக்கி சொன்னவர்கள் திருவெட்பாவை பற்றி 19ஆம் நூற்றாண்டிலே நமது பிள்ளைப்பெருமான் அவர்களுடைய அருளிய திருவெட்பாவை மக்களிடம் யாரும் சொல்லவில்லை என்பதனால்தான் திருவெட்பானுடைய விளக்கங்கள் மக்களுக்கு தெரியவில்லை. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 1/1/1823ஆம் ஆண்டு தனது திருவிளையாடலை தொடங்கி 30/1/1874 ஆண்டுகள் வரை, அதாவது 51 ஆண்டுகள் வரை தனது மகனிடம் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் திருவெட்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் அருளால் பெற்றெடுத்த ஒரு ஆண் மகனை, தன்னுடைய செல்வ மகனை செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருந்த இறைவன் 5/10/1823ஆம் ஆண்டு ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி நம்ம பிள்ளைப்பெருமான் அவர்கள் இறைவனுடைய மகனாக வருவிக்க உற்ற இடம் சிதம்பரம் அருகிலே மருதூர் என்ற கிராமத்திலே வசித்து கொண்டிருந்த ராமையா பிள்ளை சின்னையம்மை அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் இறைவன் அருளால் தன் மகனை வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர்களுக்கு உலகியலில் 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தவர்கள் உண்டு. அவர்கள் பிறந்தவர்கள் நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் இறைவனுடைய மகனாக வருவிக்க உற்றார் என்பதை அந்த தாயின் கருவறையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது, இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பரத்திலே அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு வெட்ட வெளியாக காட்டியது, சிதம்பர ரகசியத்தை காட்டியது, இந்த நிலைகளெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் காலமான உடனே, அவர் இறந்த உடனே ஏற்கனவே அவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகளையும் இறைவனால் வருவிக்க உற்ற இந்த மகனையும் 5 பேரையும் அழைத்து கொண்டு பொன்னேரி அருகில் இருக்கின்ற சின்னக்காவனம் என்ற கிராமத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சில காரணங்களால் இருக்க முடியவில்லை. அதன் பிறகு சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். அவர்கள் சென்னையிலே குடியேறிய பகுதி ஏழுகணர் பகுதியிலே இருக்கின்ற வீரசாமி என்ற பெயருடைய தெருவிலே குடியேறுகிறார்கள். நமது குழந்தை இறைவன் பிள்ளைப்பெருமான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். உலகியலிலே அவருக்கு வைத்த பெயர் ராமலிங்கம் என்ற பெயர். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ராமலிங்கம் என்ற பெயர் உலகியலிலே வைத்த பெயர்.
அவர்கள் பெற்றோர்கள், அதாவது ராமையா பிள்ளையும் சின்னியாமி அவர்களும் வைத்த பெயர் அவர்கள் குல வழக்கப்படி. அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு இட்ட பெயர் செல்வப்பிள்ளை. அதன் பிறகு மக்களால் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். வள்ளலார் என்ற பெயர் நிலைத்து விட்டது. அதனால்தான் நான் பெரும்பாலும் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. ஆக பிள்ளை பெருமான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் பள்ளியிலே சேர்க்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. இதை ஏன் நம் தினமும் முன்னுரையாக கூறுகிறோம் என்றால், 1824 ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை இந்த 16 ஆண்டுகளில் நமது பிள்ளை பெருமானுடைய நிலை என்ன என்பதை தான் திருவற்பாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நமது பிள்ளை பெருமான் அவர்கள் பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவரால் அங்கு படிக்க முடியவில்லை, படிக்க மனமில்லை. மனமில்லை என்பதை சொல்வதை விட அங்கு இறைவன் திருவிளையாடல் செய்கிறார். தனது மகன் இந்த உலகியலிலே எந்த ஆசிரியரிடமும் கல்வி கற்கக்கூடாது, யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் மகன் காவி உடை அணியக்கூடாது. அந்த காலத்தில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள் அந்தந்த சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களில் ஏற்றபடி உடையை அணிந்து கொள்வார்கள். சிவனடியார்கள் காவி உடையை அணிந்து கொள்வார்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். ஆக அந்த நிலை தன் மகனுக்கு ஏற்படக்கூடாது என்ற நிலையில் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சமயங்களின் மதங்களின் மார்க்கங்களிலும் தன் மகனை இருக்க செய்து அதன் பிறகு இது தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். சனாதனம் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு பல பிரிவினைவாதிகளால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி முறியடிக்க வேண்டும், அதை எப்படி நீக்க வேண்டும் என்பதை தான் திருவற்பாவிலிருந்து நம்ம வளர்ப்பமானவர்கள் அருளிய பாடல்களில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சடங்குகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதி முதல் அபிமானித்து அலைந்து திரிகின்ற உலகில் வீணாக மடிவது அழகலவே என்று கூறுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆன்மீகம் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகம் அந்தந்த மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் சார்ந்த ஆன்மீகம். அது எல்லாவற்றுக்கும் பொதுவானது. சமயத்தில் இருக்கின்றவர்கள் சிவபெருமானை, சைவ சமயத்தில் இருக்கின்றவர்கள் சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டு உருவகப்படுத்தி சரியை கிரியை யோகம் என்ற 12 நிலைகளில் இருந்து கொண்டு வழிபடுவார்கள். சரியை என்பது தங்களுடைய தலைவனை உருவகப்படுத்தி உருவத்தோடு உருவகப்படுத்தி வழிபடுவது. கிரியை என்பது அந்த உருவத்திற்கு, அதாவது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் செய்து மெழுகுவத்தி ஏற்றி குத்துவலுக்கு ஏற்றி எப்படி எப்படியோ அந்தந்த மதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய சுதந்திரம், அது அவங்களுடைய ஆன்மீகம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு மக்களிடம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் திருவற்பாவின் நோக்கம். அதை விளக்குவதற்காகத்தான் வல்லற்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றார். எல்லாரும் சமம், எல்லாரும் சமரசமாக வாழ வேண்டும். அதனால்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், அந்த சங்கத்தை நிறுவி உலக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கிறாங்க. அப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் தெரியாது. சைவ குலத்தில் இருந்து வருவிக்க விட்டதனால் சைவ சமயத்தின் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருவுரை பூசிக்கொண்டு உத்தராட்ச அந்த மணியை கழுத்திலே மாட்டிக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார் சிவபெருமானை. 8 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 9வது ஆண்டு தொடக்கத்தில் இறைவன் தன் மகன் முன் எழுந்தருளி, மகனே, நீ என் மகன், என்னால் இந்த பூலோகத்திற்கு நீ வருவிக்க உற்றவன், உன்னால் காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கான செயல்களை எல்லாம் உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன். இந்த முன்பருவம் பின்பருவம் என்பது அந்தந்த காலகட்டங்களில் எப்படின்னா, இந்த 51 ஆண்டு திருவிளையாடல்களை அருட்பெருஞ்சாண்டவர் 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த 8 ஆண்டுகளில் திருவற்பா எப்படி உருவானது? ஒவ்வொரு 8 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு திருமுறை உருவாகிறது. அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் 8 ஆண்டுகளில் இறைவனுடைய நிலை, நமது பிள்ளைப்பனுடைய நிலை அவருக்கே தெரியாது. நம்ம ஏன் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தோன்னு தெரியாது.
சாதாரண குழந்தைகளைப் போல, மற்ற குழந்தைகளைப் போல அவரும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மனம் மட்டும் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று இழந்து விட்டது போல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு 9வது ஆண்டில் இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதை திருவருட்பாவிலே கூறுவார். எல்லா விளக்கங்களும் உண்மைகளும் திருவருட்பாவிலே உண்டு. நான் ஏற்கனவே கூறியது போல இங்கு கூறப்படுகின்ற விளக்கங்கள் யாவும் திருவருட்பாவில் இருக்கின்ற விளக்கங்கள் தானே தவிர கற்பனையோ கதையோ கிடையாது என்பதை நான் ஏற்கனவே பல நேரங்களில் இதை நான் தெரிவித்திருக்கிறேன். 5 ஆண்டுகளாக திருவருட்பாவினுடைய விளக்கங்களை நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம் நம்ம சேனலில். அப்போது இந்த நிலையில் இருக்கும்போது இறைவனை சொல்லிட்டு போயாச்சு, மறைஞ்சிட்டாரு. இவர் சிவபெருமானை வழிபடுகிறார். இப்போ 9வது ஆண்டிலிருந்து ஆண்டாறு 3 ஆண்டிலே ஆட்கொண்ட அருள்கடலே என்று கூறுவார். அப்போது 6+3 9வது ஆண்டிலே தன்னை இறைவன் ஆட்கொண்டதை வளர்ப்பமான் பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது எப்படி இருந்தார், அதன் பிறகு 5 மாத குழந்தையிலேயே தனது தந்தை அருப்பஞ்சாண்டவர் அவருக்கு எப்படி சிவரகசியத்தை காட்டினார், சிதம்பர ரகசியத்தை. அதன் பிறகு 9வது ஆண்டிலே ஆட்கொண்டதிலிருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் 1ஆம் திருமுறை உருவாகிறது. 8 பதிகங்கள், 712 பாடல்கள். அதிலே 4வது பதிகமாகிய சிவனேச வெண்பா என்ற பாடலிலிருந்து நாம் விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 56வது பாடல். சிவனேச வெண்பா மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. இன்னைக்கு 56வது பாடல். உலகில் பிறந்த மக்கள் எல்லாம், இந்த உலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம், அதுக்கு பாடல்ல சொல்றாரு, எச்சம் பெரும் உலகோர் எட்டி மரம் ஆனாலும் பச்சென்று இருக்க பகர்வார்கான், வெச்சென்ற நஞ்சு அணையேன் குற்றமெல்லாம் நாடாது. வெச்ச சென்ற நஞ்சு அணையேன் குற்றமெல்லாம் நாடாது. நாதா, இறைவனையிடம் சொல்லுகிறார், நாதா என்னை அஞ்சனையே என்பாய் அமர்ந்து. பாடல் கடினமாக இருந்தால் கூட இறைவன் இந்த வள்ளலார் ஊழியனுக்கு விளக்கம் கொடுத்தது மிகவும் எளிமையாக இருக்கும். இப்போ என்ன சொல்றார் பாருங்க, அதாவது உலகில் பிறந்த, அதாவது உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் மாயைகளையும் மயக்கங்களிலும் மாயைகளிலும் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், எட்டி மரமாக இருந்தாலும் கூட அது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு பயனுள்ள மரமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எட்டி மரம் என்பது எதற்கும் உதவாத மரம். எதற்கும் உதவாத மரம் எட்டி மரம். வீட்டு கதவு செய்வதற்கோ மற்ற பொருள் செய்வதற்கோ எதுக்கும் உதவாது. காய் கசக்கும், அது எதுக்குமே உபயோகப்படாது. எட்டிக்காயின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எட்டி மரம் அழகாக தான் இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும். எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறுவார்கள். உலக மக்கள் மாயைகளையும் மயக்கங்களையும் சிக்கிக்கொண்டு உண்மை நிலை தெரியாமல் இந்த நிலையில் இருந்து கொண்டு சொல்லுவார்கள், ஆனால் வெச்சென்ற நஞ்சு அணையேன் குற்றம் எல்லாம் நாடாது. அதாவது கொடிய விஷம் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த கொடியேன், இந்த இளியவன் இந்த பூலோகத்தில் உன்னால் வருவிக்க உற்று நான் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எனது குற்றங்களையெல்லாம் மனதில் வைக்காது, நான் செய்த தவறுகளையும் நான் செய்த குற்றங்களையும் எதையும் மனதில் வைக்காது, இறைவா என்னை மகனே அஞ்சாதே என்று என்னை ஆட்கொள்வாயாக என்று கூறுகிறார். இறைவனிடம் முறையீடு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். உலக மக்களெல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீயும் என்னை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்துவிட்டு என்னை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க செய்து கொண்டிருக்கிறாய். எனவே இந்த குற்றங்களையும் துயரங்களையும் இடர்களையும் எல்லாவற்றையும் நீக்கி இறைவா என்னை அஞ்சாதே மகனே என்று நீ ஆட்கொண்டு எனக்கு அருள்வாயாக என்று கூறி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இப்போது பிள்ளைப்பெருமான் அவர்கள் 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்ற பிறகு 13வது ஆண்டு தொடக்கத்தில் தாங்கள் குடியிருந்த பகுதியிலிருந்து, அதாவது ஏழுகணர் பகுதியிலிருந்து, இப்போ அந்த இடம் வள்ளலார் நகர்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து திருவொற்றியூருக்கு தியாகராஜ பெருமான் கோயிலுக்கு போக வேண்டும் என்று அவர் மனம் தூண்டுகிறது என்று சொல்வதை விட
அருட்பெருஞ்சாண்டவர் தனது மகன் உள்ளத்தை தூண்டி வருகிறார். மனமே, என் மகனை திருவொற்றியூருக்கு அழைத்து செல்லு என்று கூறுகிறார். அந்த நிலையில் உருவான பதிகங்கள் 2ஆம் திருமுறை 113 பதிகங்கள், 1207 பாடல்கள். இதுவரையிலும் 35 பதிகங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப மனதிடம் எப்படி மனதை தேற்றுகிறார்? மனதை அலைபாய்கின்ற மனதை ஒரு இடத்தில் இருக்க வைத்து அந்த மனதை எப்படி தேற்றுகிறார், அந்த மனதிற்கு எப்படி ஆறுதல் சொல்லுகிறார் என்ற நிலையை இந்த பாடலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் அவர் திருமுல்லை வாயில் திருவல்லித்தாயம் சென்றதை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதன் பிறகு இப்போ திருவொற்றியூரில் இருந்து கொண்டு அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறக்கின்றோருக்கு இல்லை என்பார் பால், இறக்கின்றோருக்கு இல்லை என்பார் பால் இரத்தல் ஈதல் எனல் உணர்ந்திலையோ, கறக்கின்றோருக்கு கனவினும் இணையேல், கருதி வந்தவர் கடியவர் எனினும் புறக்கின்றோருக்கு மலர் புரிசடை உடையார், பூத நாயகனார் பொன்மலை சிலையார், உறக்கின்றோர் திருவொற்றியூருக்கு ஏகி உன்னி ஏற்குதும் உறுதி என் நெஞ்சே. மனதிடம் சொல்லுகிறார். மனதை தேற்றிக்கொள், மனதை அதாவது சமாதானப்படுத்துகிறார். எப்படின்னா, அதாவது பிச்சை எடுப்பவர்களுக்கு, அதாவது ஏழைகளுக்கு, இறக்கின்றோருக்கு பிச்சை எடுப்பவர்கள் என்று சொல்லலாம், ஏழை எளியவர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் வீட்டுக்கு சென்று எனக்கு பிச்சை கொடுங்கள், எனக்கு ஏதாவது தானம் கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று கேட்பது நல்லதா? இது உனக்கு தெரியாதா? அவன் ஏற்கனவே யாருக்கும் உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பது நல்லாவா இருக்கு? மனமே, இதெல்லாம் செய்யாதே சொல்லிட்டு கறக்கின்றோர் கனவினும் நினையேல், அதாவது மற்றவர்களிடமிருந்து பறித்து கொள்ளுகின்றவர்கள், செல்வத்தையோ மற்ற பொருள்களையோ எதையெல்லாம் சரி மற்றவர்களிருந்து பறித்துக் கொள்வது பிடிக்கிறது. அவங்க கிட்ட அவங்களுடைய நிலையை நீங்கள் கனவில் கூட நினைக்காதே, அவங்களை நினைக்காதேன்னு சொல்ற. ஏழைகளுக்கு உதவல, பிச்சைக்காரங்களுக்கு உதவல, அப்படிப்பட்ட வீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு கொடுங்கன்னு பிச்சை கேட்டு நிற்கிறியே, இது நல்லாவா இருக்கு? இது உனக்கு தெரியாதா? மற்றவர்களிலிருந்து பறித்து கொள்ளக்கூடிய, செல்வங்களை பறித்துக் கொள்ளக்கூடிய அந்த நபர்களை, அவர்களை நீ கனவில் கூட நினைக்காதே. கருதி வந்தவர் கடியவர் எனினும் புறக்கின்றோர், அதாவது கடியவர் எனினும் தீயவர்களானாலும் கூட இறைவனை வணங்கி வந்துவிட்டால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய இறைவன் திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான் என்று கூறுகிறார். சிவபெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தியாகராஜன், நடராஜன், சொக்கலிங்கம், மகாலிங்கம், நிறைய பெயர்கள் உண்டு. ஆனால் திருவொற்றியூரில் இருக்கிற இறைவன் பெயர் தியாகராஜன். திருமுல்லை வாயில் இருக்கிற சிவபெருமான் பெயர் மாசிலாமணி. அங்கே கந்தன், திருவள்ளி முயலவைக்கு கந்தன் சொல்வார். ஆக இப்படி இறைவன் தீயவர்களானால் கூட தன்னை வணங்கி வந்துவிட்டால், தன்னைக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று வந்துவிட்டால் பாதுகாக்கக்கூடிய இறைவன். நல்லா கவனிக்கணும். இப்போ சிவபெருமானை பற்றி இவர் சொல்றாருல, சுத்த சமாகத்தை பெற்ற பிறகு அவன் பதத்தலைவன், நமச்சிவாயம் சிவாய நம என்பது பயனற்றது என்று கூறுவார். அந்த நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே அழிந்து விட்டது, சுத்த சன்மார்க்கம் தான் இப்போ நிலையாக நின்று கொண்டிருக்கிறது என்ற நிலையை திருவற்பாவிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட பாதுகாக்கக்கூடிய இறைவன் மலர் புரிசடை உடையார். மலர் புரிசடை உடையார் என்பது கொன்றை மலர். சிவபெருமானுக்கு பிடித்த மலர் கொன்றை மலர். கொன்றை மலரை பின்னிய சடையில் அணிந்து கொண்டிருக்கின்ற இறைவன் பூத நாயகர், ஐம்பூதங்களின் தலைவன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதனுடைய சொல்லுதான் இந்த மந்திர சொல். சிவாய நம என்பதும் நமச்சிவாய என்பதும் இந்த ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தினுடைய ஒரு நிலை.
பொன்மலை சிலையார். பொன்மலை சிலையார் என்பது இமயமலையை வில்லாக வளைத்த இறைவன். இமயமலையை வில்லாக வளைத்த இறைவன் உரைக்கின்றோர் திருவொற்றியூருக்கு ஏகி. உரைக்கின்றோர் அதாவது அன்பு உடையவர்கள், அன்பு உடையவர்கள் திருவொற்றியூருக்கு வந்து இறைவனை எண்ணி ஏற்றுக்கொண்டால் இறைவன் அவர்களுக்கு அருளை செய்வான். அப்படிப்பட்ட இறைவனை நாமும் உள்ளத்தில் நினைத்து திருவொற்றியூருக்கு சென்று உள்ளத்தில் நினைத்து வணங்கி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இது உறுதி. இது நீ உறுதியாக நினைத்துக் கொள்ளலாம் என் மனமே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக பிள்ளைப்பெருமான் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்று சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு அதில் கூறப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டு சென்னையிலே தோன்றி துணையான காலகட்டங்களில் 16 ஆண்டுகள் வரை அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். சென்னையிலே இருந்து மொத்தம் 33 ஆண்டுகள். நம்ம ஒவ்வொரு 8 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 16 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு நிலையை முதல்ல பார்ப்போம். அதன் பிறகு மற்ற நிலைகள். இப்போ இந்த நிலைகளை பார்த்த பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை தன் மகனுக்கு கொடுத்த பிறகு எப்படிப்பட்ட இறைவன், அந்த இறைவனிடம் எப்படி நான் அருளை பெற்றுக் கொண்டேன், எப்படி என்னால் அதாவது என் தந்தை எப்படியெல்லாம் என்னிடம் கூறினார் என்பதை உலக மக்களுக்கு சொல்லுவது. இரண்டாவது பாடல். எப்படி 2ஆம் திருமுறையில் இப்போ நம்ம நெஞ்சை தற்றல் பதியத்தில் 2வது பாடலை பார்த்தோமோ அந்த பாடலுக்கு பதில் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இருக்கு. 6ஆம் திருமுறை பதிகம் 36 உண்மை கூறல். இன்னைக்கு 3வது பாடல். இன்னைக்கு 3வது பாடல். பாடலை பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நூல் விளக்கம் என்பது வேறு, இறைவன் அருளிய சுத்த சன்மார்க்க விளக்கம் என்பது வேறு. அது இந்த பாடலிருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கரும்பிடை ரதமும் கனியில் இன்சுவையும் காட்டி என் உள்ளம் கலந்து இனிக்கின்றீர். முதல்ல 2 வரியா விளக்கம் பார்ப்போம். பெரிய பாடல். அதாவது கரும்பிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட அந்த கரும்பு சாறும் முக்கனி சாறும் கலந்தால் எப்படி இனிக்குமோ அதுபோல என் உள்ளத்தில் இனித்து கொண்டு இருக்கிறீர். இது நூல் விளக்கம். அந்த வரிக்கு விளக்கம் இதான். ஆனால் சுத்த சன்மார்க்கம் அப்படி அல்ல. கரும்பிடை ரதமும் என்பது அதாவது உயிர் நேயம், ஆன்ம ஒருமைப்பாட்டு உரிமை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். விண்ணப்பத்தில் சொல்லுவார். அதற்கு முன்னால எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். அப்போ தெளிவா சொல்றாரு. சனாதனம்னு என்ன, அதை எப்படி பிரித்து பார்க்கணும்னு சொல்லணும். இவங்க ஒரே பிடியில் பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. சனாதனம் என்பது ஆன்மீகம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. சனாதனம் என்பது மாறாதது என்ற ஒரு நிலையே இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் மாற்றங்கள் தேவை என்ற நிலையை உணர்த்துவதும் ஒரு வகையானது. அதாவது அந்த காலங்களில் உருவாக்கப்பட்டது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இப்படி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் பிராமணர் வேதம் ஓதணும், அவங்க தான் கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு நிலை, மற்றவர்களும் அவர்களிடம் போய் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அதன் பிறகு இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த நிலை சுத்த சன்மார்க்கத்தில் வரும்போது அது கூற வேண்டிய கடமை இருக்கிறது. இது அரசியல் அல்ல, ஆனால் விலக்கி கூற வேண்டியது இந்த வள்ளலார் ஊழியனுடைய கடமை. அதன் பிறகு சத்திரியர்கள், போர் புரிகின்றவர்கள், நாட்டை காக்கின்றவர்கள், மன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படியே ஒரு நிலை.
அது வைசியர் என்பது தொழில் செய்கின்றவர்கள், விவசாயம் மற்ற தொழில்கள் செய்கின்றவர்கள். அதன் மூலம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்திற்கு வரி கட்டுவார்கள். இப்படி ஒரு நிலை. சூத்திரர்கள் என்பது அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். இந்த 3 வர்ணங்களுக்கும் அவங்களுக்கு வேலை செய்யணும். இந்த நிலையில் சூத்திரர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று அந்த நிலையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனால் இறைவனுக்கு அது உகந்ததல்ல. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆரியநாதயம் அருட்பெருஞ்சோதி. இங்கே எந்த விதமான மத தத்துவங்களும், இந்துவா தத்துவங்களும், மத தத்துவங்களும், சமயங்களுடைய தத்துவங்களும், மார்புடைய தத்துவங்களும் மனிதர்களிடையே புகுந்து பிரிவினைப்படுத்தக்கூடாது. அதைதான் வல்லப்பமானவர்கள் திருவிற்பாவிலே தெளிவாக அருளி இருக்கிறார்கள். அந்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, கரும்பிடை ரதமும் கனியில் இன்சுவையும். இது கரும்பு சாறு பழசாறு எப்படி இனிக்குமோ அதை மாதிரி என் உள்ளத்தில் இனித்து கொண்டிருக்கிறீர் என்பது நூல் விளக்கம், வரியினுடைய விளக்கம். அப்படி அல்ல. அதாவது கரும்பு சாறு என்பது ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, கனியில் இன்சுவை என்பது உயிர் நேயம். ஆக ஆண்மநேய ஒருமைப்பாட்டையும் உயிர் இரக்கத்தையும் காட்டி என் உள்ளத்தில் கலந்து விளங்கிக் கொண்டிருக்கிறாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று கூறுகிறார். அப்போ ஆண்மநேய ஒருமைப்பாடு அவருக்கு இருந்ததனால்தான், இரக்கமும் தயவும் உயிர் இரக்கமும் இருந்தனால்தான், ஜீவகாரிய ஒழுக்கம் இருந்ததனால்தான் இதெல்லாம் தேவையில்லை உலக மக்களுக்கு, அது பயனற்றது என்று கூறுகிறார். பொறித்த மதமும் சமயமும் பொய்யே, அவற்றில் புகுதாதி. சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமீன். சிவம் என்பது அருட்பெருஞ்சோதி. தயவும் கருணையும் அன்பும் கொண்ட இறைவன். பொருள் என்பது இறைவன், சிவமே பொருள். உயிர் இரக்கமும் தயவும் ஆண்மநேய ஒருமைப்பாடும் எல்லாம் இருக்கின்ற கடவுள்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் ஒளி வடிவில் இருக்கின்றார், அவருக்கு உருவம் இல்லை என்ற நிலையை விளக்கமாக தெரிவிக்கிறார்கள். அப்படி என் உள்ளத்தில் கலந்து கொண்ட இறைவனே, விரும்பி நும் பொன்னடிக்கு ஆட்பட்டு நின்றேன். அதாவது உன்னுடைய பொன்னான திருவடிக்கு ஆட்பட்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற நிலையை இங்கே கூறுகிறார். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது, இப்படி நிலை உருவாகிட்டு இருக்கும்போது வல்லப்பமானவர்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கு 6ஆம் திருமுறையை அருளி நமக்கு இந்த நிலையை கூறிக்கொண்டிருக்கிறார். மேல் விளைவு அறிகிலேன், விச்சை ஒன்றில்லேன். இதற்கு மேல் எந்த நிலை உருவாகும் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு உலக விடயங்களில் எந்த ஆசையும் இல்லை என்ற நிலையை இந்த திருவருட்பாவில் நமக்கு அருளி இருக்கிறார்கள். துரிம்பினும் சிறியனை அன்று வந்து ஆண்டேன். அதாவது 9வது ஆண்டில் இறைவன் வந்து ஆட்கொண்டதை இங்கே கூறுகிறார். 9வது ஆண்டில் என்னை வந்து ஆட்கொண்டீர், தூயனும் பேரருஜோதி கண்டு அல்லால் அருள் பெறல் உண்டியை விரும்பவும் மாட்டேன். உன்னுடைய வரவை எதிர்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய திருவடியை பார்க்காமல் நான் எந்த விதமான உணவையும் உட்கொள்ள மாட்டேன். அருட்பெருஞ்சோதியே இது உம்மின் ஆணை என்று கூறுகிறார். ஆக இந்த நிலை தொடங்கிவிட்டு இருக்கும் போது அடுத்த நிலை அவருடைய ஆனந்த அனுபவத்திலே அவருடைய நிலை என்ன என்று கூறுகிறார். நல்லா கவனிங்க. 69வது பதிகம் 3வது பாடல். இப்போ சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தார்? இறைவன் ஆட்கொண்ட பிறகு அது தேவையில்லை என்று சொல்லுகிறார். மக்களை பிரிக்கக்கூடிய இந்த மத சக்திகளும் சமய சக்திகளும் மானுடைய சக்திகளும் எப்படி மக்களை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்றன, இது தேவையில்லை என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் வல்லப்பமானவர்கள் இங்கே வருவிக்க விட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவருடைய அனுபவத்தை கூறுகிறார் பாருங்கள். மூவர்களும் செய்ய முடியாத முடிவெல்லாம் யாவர்களும் காண என கழித்தாய், மேவுகடை நாய்க்கும் தபிசு அளித்து நன்முடியும் சூட்டுதல் என் தாய்க்கு தனி இயற்கைதானே. அதாவது மூவர்கள் என்பது பிரம்மன், திருமால், ருத்திரன். இவர்கள் செய்ய முடியாத வேலைகள் எல்லாம், அவர்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து, எல்லா அருளையும் கொடுத்து யாவரும் காண, விண்ணுலகத்தில் இருக்கின்ற அத்தனை தேவர்களும் பார்க்கும்படி எனக்கு இந்த அருளை எனக்கு கொடுத்தாய் என்று கூறுகிறார்.
மேவுகடை நாய்க்கும் தவிசளித்து, அதாவது கீழ்நிலையில் இருந்த என்னை, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த என்னை அதை விட்டு நீக்கி மேலே கொண்டு வந்து என்னை ஏறா நிலை வீசை ஏற்றி வைத்து எல்லா அருளையும் கொடுத்து எனக்கென்று ஒரு நிலையை, தவிசு என்பது ஒரு இருக்கை, ஒரு நிலை. எந்த நிலை? கடவுள் நிலை. கடவுள் நிலையை இந்த அம்மையமாகக்கூடிய நிலை 16வது நிலை, ஞானத்தில் ஞானம். ஞானம் சரிய ஞான சரியிலிருந்து மரணமில்லா பெருவாழ்வு தொடங்குகிறது, சுத்த சன்மார்க்கம் தொடங்குகிறது. ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, கடவுள் நிலையை எனக்கு அளித்தாய். அப்படி அளித்து எனக்கு மணிமுடி சூட்டி சாகா கல்வியும் கொடுத்து என்னை நிலை நிறுத்தி வைத்தாய். இது என்னை ஈன்ற தாய்க்கு இயற்கைதானே. ஈன்ற தாய் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர்தான் தாயாகவும் தந்தையாகவும் அவருக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நீயே என் தந்தை அருளுடையாய், என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று கூறுவார் ஒரு பாடலிலே. தாயும் தந்தையுமாக இருந்து என்னை ஆட்கொண்டாய் என்று கூறுவார். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுது அளித்த இனிய நற்றாயே என்று கூறுவார். அதாவது உலகத்தில் உயர்ந்த மார்க்கமான, இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கமான, சமயங்களோ மதங்களோ மார்க்கங்களுடைய வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி சமரசமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை எனக்கு கொடுத்து உலக மக்களிடம் சொல்லி உலக மக்களை எல்லாம் இந்த சன்மார்க்கத்தில் சேர்த்து உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை ஈன்ற நல்ல தாயே என்று கூறுவார். அருட்பெருஞ்சோதி அகவலிலே அந்த விளக்கங்கள் உண்டு. அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என்னை உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று கூறுவார். இதற்காகத்தான் இறைவன், அதாவது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு மக்களை பிரிவினைவாதத்தில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இவற்றையெல்லாம் நீக்கி உலக மக்களை எல்லாம் திருத்தி சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்து அவர்களும் இந்த பூலோகத்திலே எல்லா இன்பங்களையும் பெற்று மகிழ்வோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை கலியுகத்தில் இறைவன் வருவிக்க உற்றேன். வழக்கமான வருவிக்க உற்றது கலியுகம். கலியுகம் 1900 ஆண்டுகளில் முடிவடைகிறது. ஒவ்வொரு யுகத்திற்கும் காலம் அளவுகள் உண்டு. அப்போ அந்தந்த யுகத்தில் தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்கள் அழிந்துவிடும், முடிஞ்சு போச்சு அதனுடைய நிலைகள் எல்லாம். ஆனால் இதை மக்களிடையே சொல்லாமல் இன்னும் அந்த பழைய நிலைகளையே பிடித்து கொண்டு மக்களை வேறுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தையும் மதத்தையும் மார்க்கங்களையும் வைத்துக்கொண்டு அப்படி நிலை அல்ல. சமரசமாக வாழ வேண்டும், எல்லோரும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நிலைக்காக தான் வள்ளற்பெருமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 51 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே இருந்து தோன்றும் துணையான காலகட்டங்களில் மக்களிடையே எப்படியெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இறைவனாக இருந்து கொண்டு என்பதை நாம் திருவருட்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பர்களே, இன்றைய பதிவில் இறைவனுடைய நிலை எப்படி இருந்தது, இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எப்படியெல்லாம் மக்களை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்றன, அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். எல்லோரும் சமரசமாக வாழ வேண்டும். கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற ஜாதிகள் இல்லை. எத்தனையோ பேர் புராணங்களிலும் காவியங்களில் சொல்லியிருந்தால் கூட வளர்ப்பவனை போல உறுதியாக சொன்னவர் யாரும் இல்லை. அதனால்தான் திருவருட்பாவை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு யாருக்கும் மனம் இல்லை. எனவே திருவருட்பாவை மேற்கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவனை வணங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்ச என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வழியில் வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய தயவையும் கருணையோடையும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய விளக்கம் வரும். கேட்டு மகிழ்ந்து சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.